சிம்பிளாக ஹெல்த்தியாக 10 நிமிஷத்தில் மிளகு ஜீரக உப்புமா பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவில் ஸ்டைலில் இருக்கும். அப்படியே வாயில் வச்சோன்னா கரைஞ்சிடும். இதுக்கு முதல்ல 2 கப் ரவையை நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதில் நெய் கூட நீங்கள் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். பேனில் திரும்ப ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், மிளகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம், வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, இஞ்சி போட்டு நல்லா வதக்கணும். இதுக்கப்புறம் தேங்காய் ஒரு அரை கப் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இதில் கிட்டத்தட்ட 6 கப் தண்ணி ஊற்றணும். இப்போது வறுத்த மிளகு ஜீரக பொடி போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி மாதிரி நீங்கள் ஊற்றணும். இப்போது உப்பு, கொஞ்சம் நெய் போட்டுட்டு வறுத்த ரவையை போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணோன்னா ஆஃப் பண்ணிவிடணும். மூடி கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். கடைசியாக கொத்தமல்லி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய். அவ்வளோதான், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே உப்புமா பண்ணும்போது ரொம்ப நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது. மிக்ஸ் பண்ணால் குழஞ்சி